வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் தக் லைஃப். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக கமலும் நாசரும் இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு கேங்ஸ்டர் மீட்டிங்கில் திடீர்னு போலீஸ் இன்வால்வ் ஆகி கன் ஷூட் நடத்துகிறாங்க. அந்த கன் ஷூட்டிங்கில் அந்த ஏரியாவில் பேப்பர் போடுற ஒரு அப்பாவி நபர் இறந்து போகிறாரு. இறந்து போன அந்த நபருக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ சிம்பு. ஸோ யாருமே இல்லாத சிம்புவை கமல் தான் கூடவே கூட்டிகிட்டு போய் வளர்க்குறாரு. ஒரு கேங்ஸ்டராகவே வளர்க்குறாரு. சில வருடங்களுக்கு அப்புறமா கமல் ஒரு சம்பவத்தை பண்ணி ஜெயிலுக்குள்ளே போகும்போது எனக்கு அப்புறமா என்னோட இடத்துல இருந்து அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிருவான், அதாவது சிம்பு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. பட் அவர் அப்படி சொன்னது நாசரோட கேங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ கமலை கொல்றதுக்கு நிறைய பிளான் பண்ணுறாங்க. மறுபக்கம் சிம்புவும் ஒரு கட்டத்தில் கமலுக்கு எதிராக சில பல சம்பவங்களை பண்ணுறாரு. ஸோ இறுதியாக கமல் எப்படி சிம்புவையும் நாசரையும் பழி வாங்கினாரு அப்படிங்கிறது தான் இந்த தக் லைஃப் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்தவரை படத்தோட ஸ்டோரி இம்ப்ரெசிவாக இல்லை. ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் வந்த நிறைய கேங்ஸ்டர் படத்தோட ஸ்டோரி மாதிரியே இருக்குது. சக்திவேல் அப்படின்ற கேரக்டரில் கமல் நடிச்சிருக்காரு. சக்திவேல் அப்படின்ற கேரக்டரில் வர கமல் பார்க்குறதுக்கு கேங்ஸ்டர் லுக்கில் இருந்தாலும் கதைப்படி பார்த்தோம்னா அவர் ஒரு டம்மி பீஸாக தான் தெரிகிறாரு. கேங்ஸ்டர் ஃபீலே வரல. த்ரிஷா கிட்ட பேசி வளைஞ்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவரை பார்க்குறதுக்கு ஒரு கேங்ஸ்டர் மாதிரியே தெரியலை. த்ரிஷா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலுக்கு கீப்பாக நடிச்சிருக்காங்க. மறுபக்கம் த்ரிஷா மேலே சிம்புவுக்கும் ஒரு ஆசை இருக்குது, காதல் இருக்குது. ஒரு சீனில் கமல் போனதுக்கு அப்புறமா இனிமேல் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி த்ரிஷாவை சிம்பு கூட்டிகிட்டு போய் ரொமான்ஸ்லாம் பண்ணுவார். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கேவலமான முக்கோண காதலாக தான் தெரியுது. எதுக்கு இந்த மாதிரியான சீன்லாம் இந்த படத்தில் வச்சாங்கன்னே தெரியல. கதைப்படி பார்த்தா இந்த படம் ஒரு மட்டமான படமாக தான் இருக்குது. கமல், த்ரிஷா, சிம்பு, நாசர் அப்படின்னு படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸும் ஸ்ட்ராங்காகவே இல்லை. சிம்புவுக்கு இந்த படம் தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாசரும் கமலும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. பட் நாசருக்கும் கமலுக்கும் இடையில என்ன பிரச்சனை, எதுக்காக நாசர் கமலை பழிவாங்க நினைக்கிறாரு அப்படின்ற காரணத்தை டீட்டெயில்டாக அவங்க சொல்லவே இல்லை. மணிரத்னம் அவரோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி எடுத்த செக்கச்சிவந்த வானம் படத்தோட கதையை பார்த்த மாதிரியே இருந்தது நிறைய இடங்களில். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அது படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் படத்தில் வர சில பாடல்கள் அண்ட் பிஜிஎம் தான். எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு 100% உழைப்பை போட்டவங்க 2 பேர் தான். ஒன்று ஏஆர் ரகுமான் அண்டு படத்தோட ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு மாஸ்டர். அதாவது படத்தில் தேவையில்லாத காட்சிகள் இருந்து பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் இந்த தக் லைஃப் படத்தை பொறுத்தவரை படத்தில் வர எல்லா காட்சிகளுமே தேவையில்லாத காட்சிகளாக தான் இருக்குது. இது ஒரு கதைன்னு இந்த கதையை கேட்டு கமல் அவர்களும் சிம்பு அவர்களும் நடித்தது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கமலை மலை உச்சியில் இருந்து வில்லனோட கேங் தள்ளி விட்டுருவாங்க. கீழே விழுந்த அவர் அதுக்கப்புறமா அங்கேருந்து தப்பிச்சு வருவார். ஸோ அந்த சீனை பார்க்கும்போது விவேகம் படத்தில் அஜித் மேலே இருந்து கீழே விழுந்து காட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வர சீன் மாதிரியே இருந்தது. ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா படம் சுமாராக தான் இருக்குது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் படத்தை பாருங்கள். இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் படமாக இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.